Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களால கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா லோன் எடுத்தவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ, இந்த அப்ளிகேஷன், அதாவது எந்த அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிங் அப்ளிகேஷன் அப்படின்ற அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா இதுல என்னுடைய அனுபவமும் இருக்குது. ஸோ இதில் லீகலாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த பதிவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், ஸோ இந்த அப்ளிகேஷனை ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் எடுக்க போகிறவங்களுக்கான டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லோன் ஆப் தமிழில் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதை போய் பார்த்துடுங்க. பார்க்கலைன்னா வந்துட்டு ஸோ நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்க, லோன் ஆப் தமிழ் வி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விடாமல் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் அப்படின்றது முன்னாடி வந்துடும். 7 நாள் அப்ளிகேஷன் பற்றி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ஒருவேளை நீங்கள் 7 நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தீங்களா, அண்ட் லோன் இன்சூரன்ஸ், இன்னும் நிறையா விஷயங்கள் அப்படின்றது போட்டிருக்கேன். பெருசாக வியூஸ் போகலை, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரச்சனை வரக்குள்ளதான் நமக்கு தெரியும், அதெல்லாம் யாருமே கண்டுக்கல. நீங்க எந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால ஒரு சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியும். பிகாஸ் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுனால நமக்கு ஒரு சில அழுத்தங்கள் அப்படின்றது இருக்குது. அதனாலதான் நிறைய இஷ்யூ சமீப காலமா நமக்கு வந்துச்சு. அதனால நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனா மட்டும்தான் நம்மளால நிறைய விஷயங்கள் ஓப்பனப்பா வந்துட்டு பேச முடியும். சரி வாங்க, இப்போ அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்து. இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம லோன் எடுத்துருக்கிறோம்னா நான் முதல் விஷயமா சொல்லிடுறேன், முதல்ல நம்ம அந்த லோனை கட்ட தான் பார்க்கணும். அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இது எல்லாமே வந்துட்டு கம்மியாகும். நீங்கள் என்ன தான் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலும் சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் வராமலாம் இருக்காது. இதை முதல் வந்துட்டு வார்னிங்காகவே நான் சொல்லிடுறேன். நான் இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமராகவே நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஓகே, அதாவது ஒரு இஎம்ஐ பேமெண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு விசிட் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக வருவாங்க. எந்த ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப நாளாக கட்டாமல் வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஸோ என்ன ஆச்சு, கஸ்டமருக்கு ஏதாச்சு, ஏன் இன்னும் கட்டாமல் இருக்கிறாரு அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக வருவாங்க. வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அவங்க ஏரியா அப்படி இருக்கலாம், மேபி அவங்களுக்கு வர சூழ்நிலையில் அவங்க பேமெண்ட் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து கட்டல, ரொம்ப நாளாக எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வருவாங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இஎம்ஐ கட்டலைன்னா முதல்ல என்ன செய்யலாம்னா அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு தான் நீங்கள் கால் பண்ணும். அவங்களுடைய வந்துட்டு ஸோ அஃபிஷியல் மெயில் அடிக்கி மெயில் பண்ணலாம். ஒருவேளை கஸ்டமர் கேரில் கால் பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லைங்க, இல்லை எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக அது எனக்கு புரியல அப்படின்னா மெயில் பண்ணி நீங்கள் அதன் மூலிமா கம்யூனிகேஷன் அப்படின்றது பண்ணலாம். இதில் டாப் அப் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாப் அப் லோன் எனக்கு வந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு நான் அதை டாப் அப் லோன் அப்ளை பண்ணும்போது எனக்கு டாப் அப் லோன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் என்ன காரணம் அப்படின்றது தெரியல. கால் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டைம் கொடுக்குற ப்ராசஸ், மற்ற ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நாள் கட்டாமல் விட்டு நீங்கள் டெலிகாலிங், அதாவது கலெக்ஷன் பர்சன் வரும்பொழுது அவங்களுக்கு கால் பண்ணி டைம் கேட்டிங்கன்னா அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை கலெக்ஷன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அவங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறது அப்படின்றது அவங்களுடைய வேலை கிடையாது. அடுத்த கட்டமாக இதில் நம்ம வந்துட்டு ஸோ லீகல் ஆக்ஷன் ஏதாவது வந்துச்சு, அதாவது லீகல் நோட்டீஸ் ஏதாவது நமக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, லீகல் நோட்டீஸ் அப்படின்றது வந்ததுன்னா தாராளமாக அந்த லீகல் நோட்டீஸுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும். ரிப்ளை கொடுக்காம இருக்காதீங்க. அடப்போ லீகல் நோட்டீஸ் தானே என்ன அப்படின்ற மாதிரிலாம் விட்டுறாதீங்க. லீகல் நோட்டீஸ் வந்ததுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு ரிப்ளை கொடுங்க. ரிப்ளையை வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க தெரியலன்னா நல்ல ஒரு லீகல் அட்வைஸராக பார்த்து அவர் மூலயமா இதை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது தான் சரியான முறை. ஒரு லீகல் நோட்டீஸ் வருதுன்னா அதுக்கு நம்ம லீகலாக ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஓவராலாக இதில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணாத பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்னை திட்டியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வேணும்னா எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இந்த மெயில் ஐடி தான். மெயில் ஐடி மூலியமா நீங்கள் மெயில் ஐடி மூலியமா இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி ஸோ ரிங் அப்ளிகேஷனில் நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஃபர்தராக என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய டீம்லேருந்து 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அடுத்து இதில் பாதி அமௌண்ட் கட்டலாமா, பாதி அமௌண்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாதி அமௌண்ட் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாதி அமௌண்ட் கட்டினாலும் நமக்கு சிவில் இம்பாக்ட் ஆகும். ஏன் இதை சொல்கிறேன்னா, பாதி அமௌண்ட் நம்ம கட்டும் பொழுது நம்ம ஈனாச்சியும் ஸோ ஆட்டோ டெபிட்லையும் என்னென்ன போட்டிருக்கோமோ அந்த அமௌண்ட் தான் அது டெடெக்ட் பண்ணும். அப்போது ஆப்வியஸாக நமக்கு பேங்க்கில் இந்த பார்ட் அமௌண்ட் வந்துட்டு இதுவாகுது அப்படின்னா
அப்போ நமக்கு அதை பெருசாக கன்சிடர் பண்ணாது. இதை வந்துட்டு இஎம்ஐயாக கன்சிடர் பண்ணாமல் அது என்ன செய்யும்னா பார்ட் அமௌண்ட் ஏதோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு செக் பவுன்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போட்டுரும். அதனால உங்களுக்கு செக் பவுன்ஸ் ஆகும். இப்படி செக் பவுன்ஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு பெனால்ட்டி அப்படின்றது போடுவாங்க. ஏன்னா இதில் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த ரிவ்யூ பார்க்கும்பொழுது பெனால்ட்டி சார்ஜஸ்லாம் இல்லை அதிகமாக தான் வருது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு லோன் எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலைன்றது காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் மட்டும் என்னால் இதுக்கப்புறம் பண்ணவே முடியாதுங்க, எனக்கு பெரிய விபத்தாயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போய் எப்படி பேமெண்ட் பண்ணுறது, அதனால் எனக்கு இப்போ டைம் வேணும், அதனால் இந்த டைம்குள்ளே என்னால் பணம் கட்ட முடியும், அந்த சூழ்நிலை வந்தால் மட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு எங்கேயாவது ரொட்டேஷன் பண்ணி கட்டுறது, இல்லை அதிகமாக வேலை பார்க்கறது, இல்லை முன்கூட்டியே ரெடி பண்ணி கட்டுறது. ஸோ அதுதான் பெட்ரு. இதில் முழுக்க முழுக்க உங்களுடைய சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலைகளை பொறுத்து தான் மாறும். அதனால் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து பண்ணுங்கள். உங்களால் கட்ட முடியும்னா சிம்பிளாக சொல்லணும்னா கட்ட முடியும்னா சீக்கிரமாக ஏதாவது ரெடி பண்ணி கட்டிடுங்க. ஆனால் கடன் வாங்கி வேறு ஆப்பில் லோன் எடுத்து இந்த ஆப்புக்கு கடன் கட்டுறது அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே போனீங்கன்னா அது மறுபடியும் மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு சிக்கலை தான் உண்டுப்பான். கட்ட முடியும், பணம் ரெடி பண்ண முடியும், எனக்கு மறுபடியும் சம்பளம் தானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்க முடியும்னா மட்டும் இந்த ஆப்ஷன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணி இருக்கிற ப்ராப்பர் டீட்டெயிலாம் எடுத்து சொல்லி, அல்லது இதில் எனக்கு இப்போ எப்படி பேசுறதுன்னு தெரியல, நல்ல ஒரு லீகல் அட்வைஸரை பார்த்து அவர் மூலிமா நீங்கள் அப்ரோச் பண்ணி இது போல் இந்த மாதிரி எனக்கு டைம் வேணும், இல்லை எனக்கு இத்தனை மாதம் டைம் வேணும், இல்லை மொரட்டோரியம் வேணும், எனக்கு ரீஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட மெயில் பண்ணாலே தருவாங்க. அப்படியும் தரலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு போகலாம். ஆனால் மை சஜஷன் ஒன்லி, லோன் எடுத்தால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர் லோனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு விஷயமா படும். அப்படி இல்லை கட்டலைன்னா இது சிபில் இம்பாக்ட், நீங்கள் இந்த மாதிரி லீகல் இந்த மாதிரி போகிறதுனால சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜ், பெனால்ட்டி இதெல்லாம் வர்றதோட நாளைக்கு நம்ம வேற ஒரு லோனுக்கு போகும்பொழுது நமக்கு நிறைய இடையூறுகள் வரலாம், லோன் கிடைக்காம போகலாம், வட்டி அதிகமாக கிடைக்கலாம். வட்டி அதிகமானா நீங்கள் இன்னைக்கு போடா வட்டி தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐயாக கட்டும் பொழுதும் அதை கணக்கு போட்டு பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்றது இருக்கும். நான் வேணா இப்போ உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம பர்சனல் லோன் கால்குலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது இப்போ நம்ம 1 லட்ச ரூபா செலக்ட் பண்ணிட்டோம், நம்மளுடைய வட்டி விகிதம் வந்துட்டு 15%. நம்ம என்ன பண்ணிடணும், இதில் 25 வருஷம் இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க, 5 வருஷம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 2 வருஷம் போட்டுக்கோங்களேன். 2 வருஷத்துல நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோனா 4849 ரூபா பேமெண்ட் பண்ண போறீங்க. அதுவே 15%க்கு, இது நார்மலாக 5% வாய்ப்பே இல்லை, அப்ளிகேஷன்லாம் அதிகமாக தான் வரும். ஸோ இங்கே பாருங்க, நான் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இந்த 15 வந்துட்டு 8% மாத்துறேன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் 300 ரூபா கிட்ட மைனஸ் ஆகுது. இதுவே வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்க, ஸோ உங்களுக்கு 500 ரூபா கிட்ட கம்மியாகுது. இது ஒரு தான். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் 15% அப்படின்னு இருக்கும். ஆனால் 33% நீங்கள் பண்ணும்பொழுது 500 ரூபா குறையாது, இங்கே 1000 ரூபா குறையும், 2000 ரூபா குறையும், 3000 ரூபா குறையும். இந்த மாதிரி வந்து அமௌண்ட் அப்படின்றது குறையும். இதை நீங்கள் அதிகமாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 லட்சம் அப்படின்றது வந்துட்டு வைக்கிறேன் பாருங்க. 5 லட்சம் இப்போ பாருங்க, இப்போ தெளிவாக தெரியும் பாருங்க. 5 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னா இப்போ நான் மொத்தமாக போடுறேன் பாருங்க. ஸோ 5 லட்ச ரூபாய்க்கு 5%, 2 வருஷம் 10 டேட் அப்படின்னு போடுறேன். மாதம் வந்துட்டு 24,243 ரூபா கட்டணும். அப்போ நான் இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே இங்கே பாருங்க 7.9 மாத்துறேன். ஸோ இங்கே பாருங்க 22,000 ரூபா வந்துருச்சு. இப்போ முதல்ல எவ்வளோ இருந்தது, 24,000 ரூபா இருந்துச்சு, 24,243 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எவ்வளோ இருக்கு, 22,453 ரூபா இருக்கு. அப்போ இதுல பெரிய அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட் மாறுது இல்லைங்களா, அதுதான் வட்டி விகிதம் குறையும் போது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு இதுவாகும். அதுவே நீங்க இது போடுறீங்க அப்படின்னா மேக்சிமம் நீங்க இந்த கான்செப்டை நீங்க ஃபாலோ பண்ணி சிபில் ஸ்கோரை நல்லா வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். நீங்க இனி வந்துட்டு வட்டி விகிதமா அடப்போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்க. இதை நீங்க இப்படி கால்குலேஷன் போட்டு பாத்தீங்கன்னா ஓகே கைஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.